கபிதாவத்த ஸ்ரீ பாலசெல்வ விநாயகர் கோவிலின் பிரதம குரு மறைந்த பிரம்மஸ்ரீ ப சண்முகரத்ன சர்மாவின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்திக்கும் இரு நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. அன்னாரை நினைவு கூறும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குடும்பத்தவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். தோன்றி புகழுடைய தோன்றுகை எனும் தெய்வ திருக்குறளுக்கு அமைய வாழ்வாங்கு வாழ்ந்து அமரரான பிரம்மஸ்ரீ ப சண்முகரத்ன சர்மாவின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்திக்கும் நிகழ்வு அன்னாரது இல்லத்தில் நடைபெற்றது. அன்னாரது குடும்பத்தவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளான அந்தன பெருமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது அமரர் ப சண்முகரத்ன சர்மாவின் திருவுருவ படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அன்னாரது ஆத்மசாந்தி வேண்டி பூஜைகளும் நடைபெற்றன. அதனை அடுத்து அமரர் பிரம்மஸ்ரீ ப சண்முகரத்ன சர்மாவின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்திக்கும் மற்றொரு ஞாபகார்த்த நிகழ்வு கபிதாவத்து கதிர்காம யாத்ரிகர் தொண்டர் சபை மண்டபத்தில் நடைபெற்றது. அன்னாரது ஆத்மசாந்தி வேண்டி இதன்போது பூஜைகளும் நடத்தப்பட்டன. அந்தன பெருமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது அன்னாரது நினைவுகளை தாங்கிய கல்வெட்டு நூல் வெளியிடப்பட்டதுடன் அன்னாரது ஆன்மீக சேவையை பாராட்டி பல பிரமுகர்கள் இரங்கலுரை நிகழ்த்தினர். எங்கள் பிராமண சமுதாயத்திற்கே ஒரு வயதினாலே மூத்தவர், கல்வியினாலே பெரியவர், எங்கு சென்றாலும் அவருக்கென்ற ஒரு இடம் சிறப்பு மிக்க ஒரு பெரிய ஒரு பிராமண தலைவரை நாம் இழந்து நிற்கின்றோம். செல்வ விநாயகர் ஆலயம் என்றால் விநாயக பெருமான், அடுத்தது வருகின்ற பெரியோர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே மனதிலே நிற்பது எங்களுடைய சண்முகரத்ன மாமா அவர்கள். ஐயாட்ட இருந்த பெரிய ஒரு ஆயுதம் அன்பு. அன்பு விருந்தோம்பல். பட்டம் பதவி பெற பாடவில்லை என்ற ஒரு பாட்டு இருக்குது. திருமதி அந்த பேர் போன பட்டாமாள் அவர்கள் பாடினார்கள். இவர் பட்டத்துக்காக வேலை செய்யல, பட்டம் அவரை தொடர்ந்து வந்தது. நமது இந்து சமூகம் போற்றப்பட வேண்டிய ஒரு அம்சம். சமய கிரியர்களில் பலத்த அனுபவமும் அறிவும் பெற்றிருந்தார். ஐயா போன்றவரின் மறைவு எங்களுக்கு அந்த விடயத்திலே ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி கொண்டு போகிறது. வேதங்களும் சோதனைகளும் மலிந்த காலகட்டத்திலே எத்தனையோ சவால்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு எங்கள் இந்து சமூகம் வாழ வேண்டிய கட்டத்திலே ஐயாவை இழந்தது எங்களுக்கு பெரும் இழப்பு. அவரை இந்த நாட்டிலே வாழுகின்ற இந்து மக்கள் என்றும் மறக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் சரித்திரத்திலே அந்த மகா புருஷர், புனித மகன் ஒரு அத்தியாயம். அந்தணர்கள் ஆலயங்களுக்குள்ளேயே முடங்கி விடுவார்கள். ஆலயத்திற்கு அப்பால் ஆன்மீக சமூக பணிகளிலே அவர்கள் ஈடுபடுவது குறைவு. சமூகமும் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. ஆனால் அதற்கெல்லாம் மாற்றியமைத்த பெருமை எங்களுடைய சிவாச்சாரிய. அதனை அடுத்து அன்னாரது திருவுருவ படத்துக்கு ஆத்மசாந்தி பிரார்த்தனை நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். 1915 ஆண்டு பிறந்த அமரர் பிரம்மஸ்ரீ ப சண்முகரத்ன சர்மா தனது 97வது வயதில் கடந்த மாதம் 19ஆம் தேதி இயற்கையை எய்தினார். அகில இலங்கை சமாதான நீதவானாக கடமையாற்றிய பிரம்மஸ்ரீ ப சண்முகரத்ன சர்மா சிவகாம பூசணம், சிவகாம திலகம் ஆகிய பட்டங்களையும் பெற்றுள்ளார். ஸ்ரீ ராமகான சபாவின் தலைவராகவும் அகில இலங்கை சிவபிராமணர் சங்கத்தின் தலைவராகவும் செயற்பட்ட அன்னார் கபிதாவத்து ஸ்ரீ பாலசெல்வ விநாயகர் கோவிலின் பிரதம குருவாக இறை தொண்டாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2600வது சம்புத்தத்வ ஜெயந்தி முன்னிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமய நிகழ்வு ஒன்று இன்று கம்பளையில் இடம்பெற்றது. பிரதமர் DM ஜெயரத்ன தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தான நிகழ்வொன்றும் மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன.
எதிர்வரும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்துக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக பிரதி அமைச்சர் பஷீத் சேகுதாவுத் தெரிவித்துள்ளார். ஏறாவூரில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏறாவூரில் விளையாட்டுக் கழகம் ஒன்றின் 40 ஆண்டு பூர்த்தி நிகழ்வில் பிரதி அமைச்சர் பஷீர் சேகுதாவுத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் ஏறாவூர் பிரதேசத்தின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். என்று கிழக்கு மாகாண சபை கலைக்கப்படும், என்று கிழக்கு மாகாணத்திற்கான ஒரு புதிய தேர்தல் நடத்தப்படும் என்று கிழக்கிலே வாழுகிற மூவின மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எவ்வாறான வியூகங்கள் எந்தெந்த கட்சிகளினால் வகுக்கப்பட இருக்கின்றன, எந்தெந்த கட்சிகள் கூட்டுச் சேரப் போகின்றன, இதில் அரசாங்கமும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கூட்டுச் சேரப் போகின்றதா அல்லது சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் கூட்டுச் சேரப் போகின்றதா அல்லது தனித்தனியாக தேர்தல் குவிக்கப் போகிறார்களா என்ற முடிவினை அவரோடு எதிர்பார்க்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு கிழக்கு மாகாணத்திலும் தேசிய ரீதியாகவும் இருக்கிற அரசியல் அந்தஸ்து ஆதரவு தளம் என்பதை சரியாக கருத்திலே கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அரசாங்கமும் பேசுகின்ற பேச்சுவார்த்தையிலே அந்த அந்தஸ்து கணக்கில் எடுக்கப்பட்டு முஸ்லிம் காங்கிரசுக்கு சரியான பாகம் பிரித்து கொடுக்கப்படுகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேர்தலிலே அரசாங்கத்தோடு இணைந்து கேட்கின்ற முடிவினை எடுப்பதில் தாமதிக்காது என்ற செய்தியை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 வீத வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தில் 5 ஆசனங்களை கைப்பற்றியது. இதன்போது 5 ஆசனங்களுடன் முஸ்லிம் காங்கிரஸ் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியது. எனினும் 2011 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதனைத் தொடர்ந்து அவ்வப்போது 2 பிரதான அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் அரசியல் நிலைப்பாட்டினை கொண்டிருந்தது. 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த முஸ்லிம் காங்கிரஸ் பின்னர் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டது. நாட்டின் பிரதான அரசியல் சக்திகள் அனைத்தும் அரசாங்கத்துடன் இணைந்துள்ளதாக நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். கந்தளாய் ஜெயந்திபுர பகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை கூறினார். 10 லட்சம் வீடுகளை நிர்மாணிக்கும் ஜனசேவன சேத்திரத்தின் கீழ் கந்தலாய் ஜெயந்திபுரவில் நிர்மாணிக்கப்படுகின்ற ஜனசேவன ராணுவ கிராமத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் விமல் வீரவங்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நாட்டில் இன்று அனைத்து பிரதான அரசியல் சக்திகளும் அரசாங்கத்துடன் இணைந்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருந்தாலும், சுதந்திர கட்சி அரசாங்கமாக இருந்தாலும், அந்த அரசாங்கங்களை ஒரு சில இனவாத கட்சிகளை நிர்வகித்த காலம் ஒன்று இருந்தது. அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு காணப்பட்டது. எனினும் இந்த இனவாத அடிப்படையில் பேரம் பேசுவதற்கான அதிகாரம் இந்த நாட்டில் கிடையாது. நியாயமானவற்றை பெற்றுக் கொள்வதற்கான பேரம் பேசும் அதிகாரம் அனைவருக்கும் உள்ளது. அநீதியான கோரிக்கைகளுக்காக அரசாங்கத்தை வரிவிலக்க செய்து செல்வாக்கை காண்பித்து கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இயலுமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கீழ் இன்று எவருக்கும் கிடைக்கவில்லை. ஸ்திரத்தன்மை கிடைத்துள்ளது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை உள்ளது.